வெண்டைக்காய் வச்சு அருமையான தொக்கு செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம அந்த இது மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கிறதெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இன்னொரு பக்கம் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வணங்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டயத்தில் நம்ம சின்ன வெங்காயத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது வேணுங்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுங்கள். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா புளி கரைச்சி அதை உள்ளே ஊற்றிக்க போகிறோம். அது ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் உள்ளே கொட்டி வணங்கினோடனே இப்படி எடுத்து பெரட்டி சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.